friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட டே 25. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. 25 days வந்து வந்தாச்சு. சூப்பர், பாதி இதுக்கு வந்தாச்சு. இந்த 50 days கரெக்டா யாரெல்லாம் வந்து விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல சிஸ்டர் நான் வந்து இடையில கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தவங்களும் சொல்லுங்க. ஒரு நாள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள் அதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும்ன்றத வந்து உங்க மனசுல வந்து நீங்க வந்து உருவாக்குனாதான் முடியும். சரிங்களா? சோ வந்து நீங்க ஒரு வாரம் வந்து ஃபாலோ பண்றீங்க, அந்த வீக்கெண்ட்ல ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா அப்படியே ஸ்பாயில் ஆயிடும் நீங்க அந்த ஒரு வாரம் கஷ்டப்பட்டதுக்கு. சோ கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் வந்து உங்களோட இதை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அதை வந்து பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி லைட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மெயின்டைனும் வந்து பண்ணலாங்க. சோ அதனாலதான் வந்து சொல்றேன், இந்த ரைஸ் எல்லாமே டோட்டலா நம்ம வந்து அவாய்ட் பண்ண போறது கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அளவா எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அததான் வந்து சொல்றேன். சோ கிவ் அப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க அடுத்த நாள் வந்து அதை நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் உங்க நோக்கமா இருக்கணும். இல்ல இன்னைக்கு பண்ணிடலாம், அப்புறம் நாளைக்கு பண்ணிடலாம்னு விட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. உங்களுக்கு எதெல்லாம் வந்து உங்களோட வெயிட்டுக்கு வந்து அவமானத்தை கொடுத்துச்சோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து மோட்டிவேஷனா நீங்க தான் எடுக்கணும். சோ நாங்க சொல்லதான் முடியும். நீங்க வந்து அதை வந்து ஒரு இதுவா நினைச்சு பண்ணாதான் வந்து பண்ண முடியும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் வந்து தங்கம் சிஸ்டர் அவங்களோட போட்டோ அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல. நல்லாவே உங்களுக்கு தொப்பை நல்லா குறைஞ்சிருக்கு, உடம்பு நல்லா குறைஞ்சிருக்கு, பழைய ட்ரெஸ் எல்லாமே இப்ப புடிச்சு போடுறாங்களாம். சோ அப்ப அதெல்லாம் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு என்ன சொல்றாங்க, சிஸ்டர் உங்க சேனல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க மட்டும் இல்லைங்க, எவ்வளவு சிஸ்டர் வந்து என்கிட்ட தினந்தோறும் சொல்லிட்டுதான் இருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் முன்னாடி ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணுவேன். சோ இப்ப வந்து நிறைய பேர் ஆயிட்டாங்களா நம்ம வீடியோஸ் பார்த்து வெயிட் லாஸ் பண்றவங்க. சோ அதனாலதான் மென்ஷன் பண்ண முடியல. ஆனா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களாலையும் முடியும். சரிங்களா? சோ அதுக்கு தான் சொன்னேன். சரி, ஃபர்ஸ்ட் வாங்க இன்னைக்கு டவுட் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சேமியால வந்து கோகோனட் மில்க் போட்டு சாப்பிடலாமா, எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயினா இருக்கு, அதனால வந்து அப்படி சாப்பிடலாம். கோகோனட் மில்க் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது. சோ ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. எதுலையுமே வித்தவுட் சுகர். நான் எதுவுமே சொல்றேன், தேங்காய் பால் எடுக்கிறேன்றக்கா அதுல சீனி போட்டு அதை வந்து பண்ணாதீங்க. அதை பியூர் தேங்காய் பாலா எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. சோ ராகில வந்து நம்ம வந்து இது இடியாப்பம் பண்ணிட்டு தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம், அவ்வளவு நல்லது. தாய்ப்பாலுக்கு நிகர்னு சொல்லுவாங்க. அரை கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓவராம எடுத்துக்க வேணாம். சரிங்களா? அதுதான் எடுத்துக்கலாம் சிஸ்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சிஸ்டர் தண்ணி மெஷர்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சும்மா ஒரு அரை கிளாஸ் இல்லைன்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டீங்கன்னாவே அது வந்து முங்குற அளவுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல. ஏன்னா ஒவ்வொரு ஓட்ஸ் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். உப்பு தேவைன்னா போட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு கொலகலன்னு தான் வரும். அது வந்து ஓட்ஸ் அப்படித்தான், அதோட தன்மையே அப்படித்தான். ஆனா அதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சைட் டிஷ் கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்குங்க. சோ அதுதான் ஓட்ஸ் சாப்பிடணுமா, எல்லாருமே வெயிட் லாஸ்க்கு ஓட்ஸ் சாப்பிடணும் இரிட்டேட் ஆவீங்க. ஆனா நம்ம அரைக்கிற சட்னி, துவையல், அது கூட அப்புறம் இல்லைன்னா நம்ம வைக்கிற குழம்புகள், கூட்டு, பொரியல் இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட இதுவே தெரியாதுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். சோ அது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். அதையுமே நான் தான் வந்து எல்லா சிஸ்டர்ஸுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நானுமே உங்களை மாதிரி ஃபுட்டிங்க, நான் வந்து ரொம்ப ரசிச்சு சாப்பிட்ற ஆளு. சோ அதனால வந்து நான் வந்து அதனாலதான் வந்து எல்லாருக்குமே அப்படி என்னோட டேஸ்ட் எல்லாம் சொல்லுவேன். அதான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து வெயிட் லாஸ்ல இருக்க மாதிரி இல்ல சிஸ்டர், நல்லா பிடிச்சு சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நானே அப்படித்தானே, அதனால உங்களுக்கு அப்படி கொடுப்பேன். சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வீடியோ போரிங் இல்லாம போகுது சிஸ்டர், பார்த்துட்டே இருக்கும் 2 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். போரிங்ன்ற வார்த்தை வந்து
இல்லாம போரிங் இல்லாம போகுது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி என்ன பண்றனோ அதை வந்து அப்படியே vlog எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இடையில சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப வேலை பாக்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஷோ ஆஃபா நான் காட்டினாலும் லென்த்தா போயிட்டே இருக்கும். அதனாலதான். சரிங்களா? தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் உங்க மோட்டிவேஷன் தான் சிஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா அந்த மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். நம்ம குடும்பத்திலேயே இருக்கட்டும், யாரும் ஒரு ஆள் வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தா நம்ம வந்து அதுல சக்சஸ் பண்ணுவோம். அது வந்து உண்மைதான். சோ அது வந்து உங்களுக்கு நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்குமே சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து ரவை களி சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே சொல்றது அதுதான். ரவை களி வந்து நியூ ரெசிபி மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ரெசிபி. எப்படின்னா ஆப்பிரிக்காக்காரவங்க அம்மாச்சி ஒர்க் பண்றாங்கல்ல, அங்க வந்து இந்த ரவை களி வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க, குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க, அவ்வளவு நல்லது இந்த ரவை களி. சரிங்களா? அவங்க வந்து இன்னும் ட்ரெடிஷனல் மெத்தட் மாதிரி பண்ணுவாங்க. பெரிய பாத்திரம் வச்சு நம்ம வந்து களி கிண்டுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் கிண்டுவாங்க. அது ஒரு நாள் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஆனா இது டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க பாரம்பரிய முறையில இது கிண்டுவாங்கங்க. அது வந்து வேற மாதிரி. ஆனா இது வந்து இதே மாதிரிதான், கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அது வேற எதுவும் பொருள் எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இதுதான் தண்ணி அப்புறம் ரவை, அவ்வளவுதான். சோ அது வந்து அந்த ரெசிபி. சோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ அதையும் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, ஏன்னா எல்லா குழம்பு குருமாவா இருக்கட்டும், புளிக்குழம்பா இருக்கட்டும், மீன் குழம்பு, கறி குழம்பு, எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த ரவைக்களி வந்து அல்டிமேட்டா இருக்குமா. சட்னி எல்லாத்துக்குமே. இப்ப இட்லி கிரேவி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, ரவைக்களி பண்ணி வச்சுட்டு சட்னி சாம்பார் வச்சு, தேங்காய் சட்னி சாம்பார்லாம் வச்சு அப்படி பசஞ்சு சாப்பிடுங்க, செம்மையா இருக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி டேஸ்டியான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. சோ அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன ரவைக்களி ட்ரை பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சோ அதுதான். அதுக்கப்புறம் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி ரேட் எவ்வளவு சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா 540 ரூபாய். அது வந்து ஒரு பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெய்லி சாப்பிட்டா கூட அது ஒரு மாசத்துக்கு வந்துடும் சிஸ்டர். சோ அதனால அது ஒண்ணுதான் நான் வெயிட் லாஸ்க்காக வாங்குற ஒரு பொருள். சரிங்களா? அது வந்து எனக்கு கிரேவிங்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சன்ஃபிளவர் அப்புறம் பம்கின் சீட்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். ஒரு மாதிரி கருக்கு முறுக்குன்னு சாப்பிடலாம். அது மாதிரியே இந்த கம்பு இருக்கு இல்லையா, அதையும் வறுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும். வறுத்துட்டு சாப்பிடும்போது, மென்னு சாப்பிடும்போது நல்லா குறப்பா இருக்கும்ல, கிறிஸ்பியா இருக்கும். நமக்கு கிரேவிங்ஸ் டயத்துல அதை அப்பப்போ வாயில போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், நல்லா இருக்குங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சியா சீடு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்க. சியா சீடா இருக்கட்டும், சப்ஜா சீடா இருக்கட்டும், ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலைல எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 4-5 மணி காலையில ஊற வச்சுட்டு கூட மதிய டைம்ல வந்து குடிங்க. எப்படின்னு பண்ணிருந்தீங்கன்னா, நார்மலா வெதுவெதுப்பான தண்ணி வச்சுட்டு அதுல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு அந்த சியா சீடு ஊற வச்சது இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூன் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஊற வச்சதை போட்டு அப்படியே குடிச்சிடலாம். வித்தவுட் சுகருங்க. இதுலயுமே உப்பு சேர்த்துக்கோங்க அந்த லெமன் ஜூஸ்ல கூட. சோ நீங்க ஏதாவது ஜூஸ் வந்து ஃப்ரூட்ஸ்ல பண்ணாலும் அதுல வந்து சியா சீடு ஊற வச்சதை போட்டு நம்ம வந்து குடிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ். அப்ப அதுல வந்து ஃபைபரும் ஆட் ஆகும். இந்த சியா சீடு சப்ஜா சீட்ல வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன். சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டு பொரியல்லாம் 200 கிராம் எடுத்துக்கலாமா? ரைஸே நம்ம எடுத்துக்க கூடாது. அது வந்து மில்லட் ரைஸா எடுத்துக்கோங்க. அது மில்லட் ரைஸ் 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் வேற பொரியல், 100 கிராம் இன்னொரு 2-3 பொரியல்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரே பொரியல்னா 200 கிராம் எடுத்துக்கோங்க. சோ அதுதான் நம்மளோட இது. சரிங்களா? ரொம்ப வந்து எதுவுமே அளவானதுதான் நம்மளோடது. நான் வந்து காமிக்கிறேன் இல்லையா, அதை பாத்துக்கோங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நட்ஸ் வச்சு ஸ்மூத்தி வந்து பண்ணி குடிக்கலாமா சிஸ்டர்? பிரேக்ஃபாஸ்ட்க்கு கண்டிப்பா குடிக்கலாங்க, ரொம்ப நல்லதுங்க. நட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஸ்நாக்ஸா ஒரு போர்ஷன் எடுக்காம இந்த மாதிரி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. நான் கண்டிப்பா 2-3 நாள்ல போடலாம்னு நானே பிளான்ல தான் இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன். அந்த நட்ஸ் ஜூஸ், எல்லா நட்ஸையும் போட்டு ஜூஸ் நைட்டே சோக் பண்ணிட்டு காலைல வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் சுகர் தாங்க. அது வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டின்னருக்கு இந்த கடல மாவு தோசை, நான் ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்து காமிச்சேன், வெஜ் ஆம்லெட்னு சொல்லிட்டு, அது வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா ப்ரோட்டீன் சோர்ஸுங்க, ரொம்ப நல்லது, சாப்பிடலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ வெஜிடேரியன் எல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா மாலை போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால இந்த கடலை மாவு ஆம்லெட், அதுக்கப்புறம் மீன் மேக்கர், காளான் தான் எனக்கு வந்து உயிர் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி. ஏன்னா நானும் ரொம்ப நான்வெஜ் பிரியருங்க. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டேன். எப்ப தோணுதோ அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தோம். ஸோ சடனா ஒரு விஷயம், இது வந்து இப்பதான் சாப்பிட முடியும்
ஒரு 40 நாளுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும்னு யோசிக்கும் போது கொஞ்சம் ஃபீல் ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சில டைம் வந்து சாப்பிடாமே இருந்துட்டு இருப்போம் நார்மலா, அது அப்புறம் சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி. ஆனா ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்கு வரும்போது அது வந்து இவ்வளவு ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும். எல்லாருக்குமே அது தோணும்னு நினைக்கிறேன். சும்மா சாப்பிடாம இருந்தா நார்மலா இருந்தா எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம்னு இருப்போம். அதுவே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இப்பதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது அது வந்து லைட்டா இதுவாகும். அப்ப இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பண்ணி சாப்பிட்டுப்பேன். சோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே தோணும். உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து நேற்று மேரேஜ்க்கு போயிருந்தேன் சிஸ்டர். ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் நேற்று நைட் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. எதுவுமே பண்ணாதீங்க, எப்பவும் போல நீங்க ஹெல்த்தியான ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்ப மறுநாள் நம்மளோட இதை கரெக்டா நம்ம ஃபுட் இருக்கு இல்லையா, வெயிட் லாஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல ஹெல்த்தியா, அதை பண்ணுங்க. சூப்பரா அதே மாதிரி வந்துடும், நீங்க கவலைப்படாம. ஆனா மறுநாளும் 2 நாள் 3 நாள் இழுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆயிடும். சரிங்களா? சரி, ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு வாங்க vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 59.10 வந்திருக்கு. சூப்பர். இதே இதுல இதுவாயிட்டு இருக்கு. ஆனா என்னால இன்ச்சஸ்ல எனக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து இஞ்சி போட்டு பிளாக் டீ தான். எனக்கு கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ அதனாலதான் அதை வந்து நல்லா குடிச்சாச்சு. வித்தவுட் சுகர் தானே. அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரவை உப்புமா பண்ணலான்னு சொல்லிட்டு ரவை தான் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் இந்த இட்லி தோசையெல்லாம் இப்போ கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஏன்னா மாவு வந்து அந்த அளவுக்கு புளிக்காது, குளிர் நல்ல குளிர். ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கடலையை தான் அங்கே பொட்டுக்கடலையாகவும் யூஸ் பண்ணுறேன்னா அதை தோலை உரிச்சு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துடலான்ட்டு ஆற்றி கொடுத்துட்டு தேங்காய் சட்னிங்க. இதுக்கு வந்து என்னன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இது எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். இதை வந்து கொத்தமல்லி சட்னின்னு சொல்லலாம், தேங்காய் சட்னின்னு சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே இருக்க குளிருக்கு லைட்டாக சுடுதண்ணி சேர்த்து தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு உப்புமாவுக்கும் தாளித்து விட்டுருந்தேன்னா அதையும் கிண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கையோடு வந்து நல்லா வறுத்துட்டு கிண்டும் போது நல்லா இருக்குங்க. ரவா உப்புமா ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் நல்ல ஒரு காம்பினேஷனோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சூப்பராக சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு தாளிப்புலாம் கொடுக்கல, அப்படியே வச்சாச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லையா. தாளிக்கு வந்து உப்புமா அதுக்குள்ளேயே ஸ்பூன் வச்சுட்டு அப்புறம் சட்னி வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பாட்டிலில் வந்து வார்ம் வாட்டர் மாதிரி ஊற்றி வச்சாச்சு. குளிருக்கு வந்து அது அப்படியே வெது வெதுப்பான சூட்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பாருங்க கோட்டு அதுன்னு குளிருக்கு பாவம் பிள்ளை பேக் பண்ணியாச்சு. அவரை நல்லா குண்டா தெரியுற மாதிரி தெரியுமா. அதெல்லாம் எடுத்தோம்னா உரிச்ச கோழி மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபிலாம் போட்டு அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். உங்களோட வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அரை மணி நேரமே எனக்கு வந்து ஓகேவா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நானும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமாவும் சட்னியுமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்க்காக தாங்க வார்ம் வாட்டராக குடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தண்ணி. ஸோ என்னென்னா நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். வார்ம் வாட்டர் வந்து குடிங்க, ஆனால் ரொம்ப சூடாக வந்து குடிச்சிடாதீங்க. அதான் சொல்லுவேன், நம்ம ஹெல்த் வந்து நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சரி கீரையை ஆஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பாலக்கீரையை உட்காந்து ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கு வந்து இஞ்சி டீ அம்மாச்சிக்கு மாமாவுக்கு போட்டு கொடுத்துலாம் சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டீ வந்து 2 பேருக்கு வந்து போட்டு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ்டு தால் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பசுப்பு, துவரம்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து வைக்கலாம் குக்கர்லேயே. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துச்சு. கூடவே வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். மித்த மசாலா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்ல வந்து தாளிச்சு கொட்டுவோம். அது வந்து பார்க்கலாம். வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2-3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல உங்க குக்கருக்கு எந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பாலக்கீரையும் கடைஞ்சிடலாம் சொல்லிட்டு பாலக்கீரையை வந்து
மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு கடாயில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்க போகிறோம். ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். இந்த சைடு வந்து குக்கரும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த சைடு கீரை நல்லா வந்து வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது அப்படியே வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மத்து இருந்துச்சுன்னா வந்து கடைஞ்சிக்கலாம். அது இல்லையா மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதுங்க. ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சீரகம் வரமிளகாய் போட்டு தாளிச்சு வந்து கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளான பாலக்கீரை கடை வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட, பிகாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் இருக்கும். ஏன்னா எல்லா சத்துக்களுமே இந்த கீரையில் இருக்குங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் இந்த சைடு குக்கரை வந்து பார்த்தா நல்லா எல்லா தாலும் வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துல வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், அது கூட வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாமே உங்களோட தால் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல எடுத்துட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல வேற ஃப்ளேவர் ஏதாவது உங்களுக்கு மசாலா தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல வந்து கடுகு சீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்து இந்த மாதிரி சுருள நம்ம வந்து பெரட்டி எடுக்கணுங்க. நல்ல டேஸ்ட். இந்த சிம்பிள் தால் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட தால் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல குக்கர்ல, அதை வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெறும் பூண்டு கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? உப்பு சேர்த்து ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணலாங்க. செம்மையாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு அப்புறம் வந்து சாத வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். குக்கரை கழுவிட்டு அதை வந்து சாதம் வச்சு விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் சொல்லிட்டு தால் கீரை சாதம்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அம்மாச்சிக்கு இந்த மாதிரி கீரை வந்து கடைஞ்சி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கீரையை வந்து கடைஞ்சாச்சு இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து நம்ம வந்து காய போட்டுட்டு அந்த காஞ்சது வந்து இருந்தது அதையும் அள்ளிக்கிட்டு கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன். மரவள்ளி கிழங்கு வந்து தோல்லாம் சீவிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை வந்து குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தாளித்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு வந்து பொரிய விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சிம்பிள் தாங்க. இந்த தாளிப்புக்கும் இந்த மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரட்டினாலே போதும். ஆயில் கம்மியாக இருக்கிறனால பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பண்ண தால் அதுக்கப்புறம் கீரையும் வச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து சாப்பிட்டேங்க. இந்த மரவள்ளி கிழங்கு மெயின் போர்ஷனாகவே நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றீங்கன்னா இதிலே பாதி வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான். அவ்வளோதான். சிம்பிளாக சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு. இந்த மாதிரி தாலு கீரை வச்சு சப்பாத்தி பண்ணலாம், ரவைக்களி பண்ணலாம், ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. மில்லட் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு வேலையை முடிச்சு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. காஃபி போட்டு நிலக்கடலை பருப்பு வறுத்து இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எனக்கு வந்து க்ரீன் டீ தான் வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்தது எடுத்துக்கிட்டேன். நல்லா குளிருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குளிர் அடிச்சு சொட்டெல்லாம் போட்டுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த கீரைக்கும் தாலுக்கும் சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் மதியம் போட்டிங்கன்னா நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. தம்பி டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து பண்ண வேண்டியது இருந்தது. அது எல்லாமே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி தான் அதில் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தலையை கொண்டே போட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க எடுத்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஹேமா வந்து முருங்கைக்கீரை வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து பொரிச்சிடலாம். இதுக்கு மேலே வச்சோன்னா அப்புறம் வந்து ஒரு மாதிரி பழுத்த மாதிரியானு சொல்லிட்டு அதனால பொரிச்சு வச்சிட்டோன்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வேறு பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதனால முருங்கைக்கீரை வந்து அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் ஆஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. ஈவினிங் வந்தாங்க. டீ குடிக்கிற கேப்பில் வந்து எனக்கு வந்து ஆஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சப்பாத்தி வந்து எனக்கு மட்டும் போட்டுட்டு கீரை கடையல் பருப்புலாம் வச்சு எண்ணெயே போடாமல் சப்பாத்தி சுட்டு ஒரே ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா ஈவினிங் டயத்தில் வேர்க்கடலை சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் ஆயில் தடவி தான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கழுவிட்டு வேலையை வந்து முடிச்சாச்சுங்க. கடைசியாக வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறேன்.
பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு டின்னர் வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, இஞ்சி போட்டு குடிக்கிறது, ஜீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கிறது, நிறைய தண்ணி குடிங்க. வேற எதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாதீங்க. சரிங்களா? இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.